ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில் பயணத்தின் போது இந்தந்த விதிமுறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ரயில்வே பயணம் அப்படின்றதான் ரொம்ப எளிமையான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு ட்ராவல் ஒரு ஜேர்னியாக இருக்கிறது ரயில்வே பயணம் மட்டும்தான், ட்ரெயின் ட்ராவல் மட்டும்தான். ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவலில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரயில் பயணிகளை அபராதம் கட்ட ரெடி அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த விஷயத்தெல்லாம் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ என்னென்ன விஷயம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ பயணிகளின் வசதிக்காக இந்தியன் ரயில்வே துறை நிறைய விதிகளையும் வசதிகளையும் அமைத்து தருகிறது. தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர். ரயில் பயணிக்க டிக்கெட் எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ டிக்கெட் எடுக்காமல் யாரும் ட்ராவல் பண்ணுவாங்களா? ஸோ சில பேர் ட்ராவல் பண்ணலாம் வித்தவுட் டிக்கெட்டில். ஸோ அதே நேரத்தில் இந்தியன் ரயில்வேயின் சில முக்கிய விதிகளை பற்றிய ரயில் பயணிகள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதை தெரிந்து கொள்ளாவிட்டால் அனாவசியமாக நம்ம அபராத தொகை கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோதான் கும்பல் இருந்தாலும், எவ்வளோதான் ரஷ்ஷாக இருந்தாலும் ரயில்வே பயணத்தில் டிக்கெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிக்கெட் எடுக்கணும். ஒருவர் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்து பிடிபட்டால் அவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1000 அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும். குறைந்தபட்சம் 250 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபைன் பண்ணுவாங்க. ஒரு பயணி தனது கோச்சை விட்டு வேறொரு கோச்சின் பயணம் செய்தால் டிக்கெட் கட்டண வித்தியாச தொகையை வசூலிக்கப்படும். அதாவது ஒரு கோச்சை விட்டு அடுத்த கோச், ஏதாவது ஸ்லீப்பர் கோச்சு ஏதோ ஒரு கோச்சில் போயிட்டு ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா எந்த கோச்சில் இருக்கிறோ அந்த பயண கட்டண வித்தியாசப்படி அந்த ஃபைனை வசூலிப்பாங்க. அதுடன் டிடிஆரோட அபராதம் விதிக்கப்படலாம். ஒருவர் ஸ்லீப்பர் கோச் டிக்கெட் எடுத்துவிட்டு ஏசி கோச்சில் பயணித்தால் டிக்கெட் கட்டண வித்தியாசம் வசூலிக்கப்படும். அதாவது ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏசி கோச்சுக்கான அந்த டிக்கெட் என்ன ருப்பியோ அதுக்கான விஷயத்தை அதுக்கான ஃபைனை வாங்குவாங்க. ரயில் பயணத்தின் போது ஒருவர் மது அருந்தினால், மிக மிக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ரயில் பயணத்தின் போது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு 500 ரூபா, அதாவது 500 ரூபா பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும். அதே போல் அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒருவர் ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்துவிட்டு அடையாள அட்டையை எடுத்துச் செல்லாமல் பயணம் செய்தால் அவர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்ததாக கருதப்பட்டு அவருக்கு டிடிஆர், அதாவது இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்களா, டிக்கெட் செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ டிடிஆரால் அபராதம் விதிக்கப்படும். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது நடுவழியில் அபாயச்சங்கிலி, அதாவது ஏதாவது எமர்ஜென்சி ட்ரெயினை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபாயச்சங்கிலியை தேவையின்றி இழுத்து ரயிலில் நிறுத்தினால் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போட்டுருவாங்க. ஓராண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபா ஃபைன் ரெண்டையுமே தண்டனையாக கொடுத்துருவாங்க, பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ரயிலில் சிகரெட் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாராவது ரயில் புகைப்பிடித்தால் அவருக்கு 200 ரூபாய் அபராதம். சரிங்களா? 200 ரூபாய் அபராதம். மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில் பெட்டியில் பயணம் செய்தால் அபராதமாக 500 ரூபாய் 500 ரூபாய் அல்லது 3 மாத சிறை தண்டனை அல்லது ரெண்டுமே ஒன்று 500 ரூபாய் அபராதம் ஃபைன் போடுவாங்க, இல்லை 3 மாத சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ரெண்டு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க ரயில்வே துறையில். சரிங்களா? ஸோ ரயில் பெட்டியில் மற்றவர்களுக்கு தொல்லை தந்தால் முதல் முறைக்கு 100 ரூபாய், இரண்டாவது அல்லது அதற்கு மேல் 250 ரூபாய் அபராதம் மற்றும் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரயில் பெட்டிகளில் துண்டு பிரசுரங்களை ஓட்டினால், அதாவது துண்டு பிரசுரங்கள் அப்படின்னா ஓட்டினால் 6 மாத சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும் அப்படின்னு. துண்டு பிரசுரங்கள் அப்படின்னா போஸ்டர். ஸோ ஏதாவது போஸ்டர் எதுவும் ஒட்டுனீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை 2 மாத சிறை தண்டனைகள் மற்றும் 500 அபராதம் விதிக்கப்படும். ஒரு சில நேரத்தில் ரெண்டையுமே கொடுத்துருவாங்க. ரயிலில் இடம் பிடித்து தந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் அபராதம் அல்லது ரெண்டுமே ஒரு சில நேரங்களில் கொடுத்துருவாங்க. ரயில் இருப்பு பாதைகளை கடந்து பிடிபட்டால் 6 மாத சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ரயிலில் அனுமதியின்றி வியாபாரம் செய்தால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது குறைந்தபட்சம் ரூபாய் 1000 அல்லது அதிகபட்சம் 2000 அபராதம். ஒரு சில நேரங்களில் 2 பனிஷ்மெண்ட்டுமே ரயில்வே துறையிலேருந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். ஸோ ரயிலில் பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள், ஸோ ரயில்வே துறையால் பண்ணக்கூடாத ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பெட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்
காஷிப்.